அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். நம்ம சுடிதார் டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு அளவு சுடிதாரை வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நியூவா ஸ்டார்ட் பண்ற பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சுடிதார் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி நீங்க எடுத்துக்கணும். கஸ்டமர் 34 சைஸ், அதாவது எஸ் சைஸ் ஆன சுடிதார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2.25 மீட்டர் துணி எடுத்திருக்கோம். அவங்க ஷர்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட ஷர்ட் மெட்டீரியல் இருந்தது. ஸோ அதுல சுடிதார் கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட் மெட்டீரியல் ஆல்ரெடி திக்னஸாக இருக்கும். நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஷர்ட் மெட்டீரியல் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் சுடிதார் மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு சுடிதாரை வச்சு அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம அளவு சுடிதார் எடுத்திருக்கோம். நம்ம மெஷர்மெண்ட் டேப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. நம்ம அளவு சுடிதாரில் என்ன அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ண போகிறோம். அவங்க ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, ஆஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் டேப் இன்னைக்கு வேணாம், அதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணுங்க. ரெண்டா ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக வரும். 4 பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிசுருக்கு ஒரு லைன் போட்டுங்க. இந்த மாதிரி பிசுருக்கு ஒரு லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச் வர மாதிரி வச்சு ஸ்கேலில் இந்த மாதிரி பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் அளவு சுடிதாரை இந்த மாதிரி மெட்டீரியல் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. சுடிதாரை ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங்கை கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டமில் ஃபோல்டிங்காக லைன் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல இந்த சுடிதாரை கரெக்டாக வச்சு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக் நெக் மார்க் பண்ணணும். அதுக்காக சுடிதாரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த நெக் போர்ஷன் இருக்கு பாருங்க, அங்கே அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரேஞ்சுக்கு அப்படியே கட்டிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அரேஞ்சுக்கு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோல் சைடு நம்ம அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அரேஞ்சுக்கு கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராஸாக வரும். அதுக்காக அந்த மாதிரி லைன் போட்டுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு சைடு அந்த எக்ஸஸ் துணி வேணும். அதுக்காக 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம். அதை இந்த மாதிரி அதை கரெக்டாக வச்சு நம்ம மார்க்கிங் போட்டுக்கலாம். நம்ம கட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் சைடு வரும். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணலாம். இந்த மாதிரி பிசுரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. பிசுரை கட் பண்ணிட்டு நம்ம எங்க கட்டிங் லைன் போட்டிருக்கோமோ அந்த கட்டிங் லைன்லயே உங்களுக்கு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட்டிங் லைன்லயே கட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் சுடிதார் அந்த ரவுண்ட் நெக் வரும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும்.
இந்த இடத்துல ஒரு அக்கட் வந்து போட்டுங்க. அடுத்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி அளவு சுடிதாரை எடுத்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த நெக்கை சுற்றியும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு சுடிதாரை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கிங்கில் கொஞ்சம் தள்ளி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோடது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த நெக்குக்கு மார்க்கிங் போட்டிருக்கிறதுல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு நெக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு நெக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சுடிதாரில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி பாட்டமில் வச்சு கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அக்கட் வந்து போட்டுக்கலாம். நமக்கு தெரியறதுக்காக அந்த பாயிண்டில் ஒரு அக்கட் போட்டுக்குங்க. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் மெட்டீரியல் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்து இந்த மாதிரி அந்த மெட்டீரியல் மேலே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஷர்ட் மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால ஷர்ட் மெட்டீரியலில் அகலம் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். இதே வந்து நீங்கள் சுடிதார் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அகலம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2.25 மீட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ஷர்ட் மெட்டீரியல்னால நமக்கு பத்தாமல் போச்சு. நம்ம ஆல்ரெடி கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்லீவ் வந்து தான் நம்ம ஆஃப் ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ண முடியும்னு கஸ்டமரும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஆஃப் ஸ்லீவ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சிங் பாயிண்டில் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் ஸ்லீவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் வந்து சைடுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியெல்லாம் கொடுத்து அந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹாஃப் ஸ்லீவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. நமக்கு ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது. அடுத்தது கட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்கில் மார்க் பண்ணியிருப்போம். அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்டே வாங்க. எங்கெல்லாம் வந்து கட்டிங் லைன் போட்டிருக்கோ அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு. அளவு சுடிதார் அப்படியே வச்சு அதில் வர அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற மெத்தட் இது. நம்ம வந்து டேப் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த ஸ்லீவுக்கு கொஞ்சம் கவர் தட் வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக கவர் தட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அக்கட் வந்து போட்டுங்க. பாருங்க, நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு சுடிதாரை வச்சு எப்படி வந்து நம்ம சுடிதார் வந்து கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி அளவெடுத்து கட் பண்ண முடியும். நம்ம மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணாமலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணுறது நம்ம காமிச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.